அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஒரு அதிர்ச்சியான தகவல் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கொஞ்சம் நீங்கள் அமைதியாக கேளுங்க. நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நிகழ்த்தி விட்டது. அது சாதாரண தாக்குதல் கிடையாது. ஒரு குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இனி நேட்டோ நாடுகள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பதற்றத்துடன் உலகம் கவனித்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த 3 அறிவிப்புகள் பயங்கர ஒரு பதற்றமாக இருக்குது. நம்ம பதற்றம் இல்லாமல் அமைதியாக போகலாம் வாங்க. ஏன்னா சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குது. உரசல்லா வாண்டர்லியான் அவர்கள் தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி அவங்க ரொம்ப வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க. இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு உலகமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தகவலை நோக்கி போயிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு துருக்கியில் வந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஏற்கனவே பங்களாதேஷில் ஒரு ட்ரம்ப் மாதிரி உருவம் பெற்ற ஒரு பஃபலோ பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்ததல்லவா, அதே மாதிரி இந்த ஒரு மாடும் என்னப்பா என்னை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்ட்டு எல்லாம் முடி வெட்டுறீங்களாப்பா கடைக்குள்ளார, சரி எனக்கு எதாவது கட் பண்ண முடியுமா அப்படின்னு உள்ளே போயிருக்கு. உள்ளே போனோடனே நடந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கள். அடடா, ஓனர் இல்லையா, ஓனர் இருந்தால் 2 கட் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பயந்து ஓடிட்டாரா, சரி நம்மளும் வெளியே போயிடுவோம் அப்படின்னு அந்த மாடு என்ன பண்ணியிருக்கு, அப்படியே வெளியே வந்திருக்கு. அதனால் எந்த ஒரு சம்பவம் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. சரி, அடுத்து இன்னொரு பதிவு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு 20 வருஷமாக அப்துல் ரஹீம் அப்படின்றவர் அங்கே சவுதிக்கு பயணம் பண்ணியிருக்கும்போது, அதாவது 20 வருஷத்துக்கு முன்பு இவரோட கேரில் பாதுகாப்பில் இருந்த ஒரு குழந்தை ஆக்சிஜன் இது கீழே விழுந்திருக்கு. அது எப்படி பொறுத்துதுன்னு தெரியாமல் அந்த குழந்தை இறந்துருச்சு. அதனால் யார் அது கேர்டேக்கராக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அதுக்கான பொறுப்புகள் ஏற்றுக்கணும். அதனால் அந்த பொறுப்பேற்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் அஜாக்கிரதையின் காரணமாக அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது அப்படின்ட்டு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க சவுதி அரேபியாவில். அப்போ அங்கே விடுதலை செய்யணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவிகள் அளிக்கும் பட்சத்தில் ஒரு மறுபரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ அந்த குடும்பம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்திய மதிப்பில் 34 கோடி பணம் கொடுத்தாங்கன்னா அதை விடுதலை பண்ணிடலான்னாங்க. அது சமீபத்தில் பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்போ க்ரௌட் ஃபண்டிங், கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை இனிஷியேட் பண்ணி 34 கோடி இந்திய தூதரகத்தின் மூலமாக அங்கே செலுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க விடுதலை செய்கிறாங்க. விடுதலை பண்ண நபர் நேற்று கரெக்டாக பக்ரீத் அதுவுமாக களமிறங்கியிருக்கிறார். களமிறங்கினதுக்குள்ள எங்கள் கேரளாவில் ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக 20 வருஷத்துக்கு முன்பு கேரளாவிலேருந்து போன நபர் மரண தண்டனையில் தப்பித்து வீடு திரும்பி இருக்கிறார். அதை அங்கே மக்கள் கொண்டாடி தீர்த்துருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது மிகப்பெரிய சம்பவம். சரி, இப்போ தான் நம்ம ரொம்ப அதிர்ச்சியான சம்பவத்துக்கு போக போகிறோம். இன்று அதிகாலை, அதாவது ரொமானியாவில் அதிகாலை ஒரு 5 மணி இருக்கும், திடீர்னு ஒரு ட்ரோனு, ஷாகித் ஜீரன் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவது நேராக உள்ளே பூந்துருச்சு. ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போயிட்டு, அதாவது ரஷ்யாவோட எல்லை பகுதியிலிருந்து ரொமானியா நேராக உள்ளே போயிட்டு ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்று, அந்த குடியிருப்பை நேராக அட்டாக் பண்ணிடுச்சு. ஆரம்ப கட்டத்தில் பாதிப்புகள் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க ரொமானியா தரப்பிலிருந்து. சரி, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ட்ரோன் வழக்கமாக வந்திருக்கு. இது வழக்கமாக ஜெலன்ஸ்கியோட வேலையாக தான் இருக்கும். அவர் தான் இந்த மாதிரி கோத்து விட்டுட்டு அசாம நேட்டோ நாடுகள் உள்ளே போய் தாக்கல் நடத்தணும்னு எய்ம் பண்ணி தான் நடத்துவாருன்னு நான் எய்ம் பண்ணேன். வேறு யாரும் இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே போலந்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொமானியாவில் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ரொமானியா டென்ஷன் ஆகிட்டு அப்படியே மூச்சு சும்மா புஸ்ஸுன்னு விட்டு முகமெல்லாம் வேர்த்து போய் உடனடியாக தாக்குதல் நடத்துங்கள், ரஷ்யாவை அழித்து விடுங்கள், ஒழித்து விடுங்கள், முடித்து விடுங்கள்ரா வசனம் பேசினதுக்கப்புறம் விசாரணையில் தலைவரே அது ரஷ்யா ட்ரோன் இல்லை, உக்ரைன் ட்ரோன் தான் கொஞ்சம் நம்ம பக்கம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே காதும் வச்ச மாதிரி இந்த போலந்தும் ரொமானியாவும் அந்த மேட்டரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாக்கல் நடத்திய அந்த பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அது முழுக்க ரஷ்யா நடத்த ட்ரோன் தான். அது ரஷ்யா ஏன் இங்கே ட்ரோன் வந்திருக்கு அப்படின்னா, உக்ரைன் தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்னென்னா, நார்மலாக நாங்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சட்டன் ரேஞ்சில் அந்த ட்ரோன் வந்ததுன்னா திக்கு தசை தெரியாமல் அது எய்ம் பண்ண இலக்குகளை விட எங்கேயோ போயிட்டு அடிச்சிடும். அந்த மாதிரி போய் அடித்தது தான் ரொமானியாவில் அடிச்சிருக்கு.
ரொமானியாவில் தாக்கல் நடத்தும் போது நேட்டோ நாடுகள் சும்மாலாம் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாடு நேட்டோ நாடுகளை தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு, நேட்டோவை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தாக்கல் நடத்தினால், தாக்கல் நடத்தப்படும் நாடு அடுத்த 6 மணி நேரத்தில் சாம்பலாகிவிடும். அதுதான் அவங்களோட அக்ரிமெண்ட்டு. ஆர்டிகல் 5, 3, 4, 6, 167 வரைக்கும் இருக்குது. பல ஆர்டிக்கல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த தகவலெல்லாம் கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார்? அப்படியே உங்கள் கற்பனைக்குள்ளார ஒரு குழந்தை மல்லாந்து படுத்துட்டு 2 காலை மேலே தூக்குது, 2 கையை 2 மேலே தூக்கிட்டு இப்படி உதச்சிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி உதச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ரொமானியா மீது தாக்கல் நடத்திருக்கிறது. இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, என்னாலையும் காப்பாற்ற முடியாது. சீக்கிரமாக கொஞ்சம் ஏதாவது பதில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பிலிருந்து ரொமானியாவுக்கு கோரிக்கை. அது இல்லாமல் நேட்டோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஈவு இரக்கமற்ற ஒரு மனித தன்மையற்ற இந்த ஒரு கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்திய ரஷ்யா மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நேட்டோ நாடுகள் வழக்கமான தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது லாட்வியானுடைய பிரதமர் என்ன சொல்லிட்டார்னா, இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கோழைகள் அப்படின்ட்டார். நம்ம கோழைகள், படையை கிளப்புங்கள், அடிங்க, தாக்கு நடத்துங்கள், இல்லைன்னா இது நட்பு நாடுகளுக்கே உறுதியான அவமானம், நாங்கள் நேட்டோ நாள் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உரசல்லா வேண்டலையான்னு வராங்க. நண்பர்களே அமைதியாக இருங்க, இது ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு தாக்குதல் தான். கிராஸ் லைனை தாண்டிட்டாங்க, அவங்க வரம்பு மீறி போயிட்டாங்க, நம்ம எல்லைக்குள்ளே வந்துடுச்சு. அது நாங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ரஷ்யானுடைய ட்ரோன் தான் ரொமானியா சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரொமானியாவுக்கு ஃபுல் சாலிடாரிட்டியாக முழு உத்தரவு நாங்கள் கொடுக்க போகிறோம். ரொமானியா என்ன முடிவெடுத்தாலும் சரி, நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து எடுக்கப்படுகிற முடிவு தான். இதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பொருளாதார தடைகளை டைட் பண்ண போகிறோம். 21ஆம் கட்ட பொருளாதார தடை இன்னும் நாங்கள் டைட் பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா எங்களை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யோசனை பண்ணுவாங்க. அதனால் போடுங்கள் 2 பொருளாதார தடையை, 21ஆம் கட்ட பொருளாதார தடையை பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ ஏற்கனவே போட்ட பொருளாதார தடையெல்லாம் பயங்கரமான ஒரு சக்ஸஸ். அந்த பொருளாதார தடையில் ஐரோப்பா நாடுகள் அப்படியே செல்வ செழிப்பில் வளர்ந்து தனது ஃபண்டிங் எல்லாம் ஏகப்பட்ட லெவல் அப்படி பயங்கரமாக உச்சி நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து 21ஆம் கட்ட பொருளாதார தடை போடுறாங்க. அந்த பொருளாதார இழப்பான நாடு ரஷ்யா நாடு ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்குது. எந்த நாடு பொருளாதார தடை போடுறாங்களோ அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி ரஷ்யாவுடைய பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வளர்ந்துருக்கு. டாலருக்கு எதிராக நல்லா தான் அவங்க இருக்காங்க. ஆனால் மறுபடியும் 21ஆம் கட்ட பொருளாதார தடைன்றாங்க. இன்றைக்கி மாலை நேட்டோ நாடுகளுடைய கூட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவசர கூட்டமாக. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை எல்லாமே ஒருங்கிணைந்து ரஷ்யாவே பிடிச்சிடலாமான்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இவங்க கொடுக்குற பில்டப்பு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் செயல்பாடு அப்படின்னும் போது நீங்கள் மைனஸில் எதிர்பாருங்க. அப்படியே ஆஹா ஓஹோ அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மளை நாமளே இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. இவள் நேரம் சும்மா ஒரு பில்டப்பாக பேசினா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்ன பாஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு வாங்க, என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்பாசிடர் யாராவது இருந்தாங்கன்னா ரொமானியாவில் கூப்பிட்டு விளக்குங்க எடுப்பாங்க, சம்மன் அனுப்புவாங்க, கொஞ்சம் பார்த்து சோதானமாக இருந்துக்கோங்கன்னுவாங்க. இல்லை யார் பார்த்தாங்க, எதுவுமே விசாரணை படத்தில் கடைசியில் உக்ரைன் அமைச்சாரான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் உக்ரைனுடைய கனவு அது. எப்பாடுபட்டால் நேட்டோ நாடுகளுக்கு கோத்து விட்டுட்டு நம்ம பாட்டு ஓரமாக ஒதுங்கிக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்கே ஈரான்கிட்ட போயிட்டு கோத்து விட்டுட்டு கடைசியில் நீ நிறுத்துவியா நான் நிறுத்துவியான்னு மாட்டின்னு முழிக்கிறாங்கல்ல அமைதி ஒப்பந்தத்தில், அந்த மாதிரி யாராவது இடையில மாட்டுவாங்களான்னு பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது தெரியல. இது கொஞ்சம் பதற்றமான செய்தி தான். இருந்தாலும் சற்று பதற்றத்தை தணிப்பதற்காக உங்களுக்கு அடுத்த செய்தியை போகிறேன். ஏன்னா உங்களை தொடர்ந்து நான் பதற்றமாக வைத்திருக்க விரும்பவில்லை. அமெரிக்காவோட ட்ரெஸரி பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் திடீர்னு ஓமன் மீது நீங்கள் தாக்கல் நடத்தணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஓமன்ன்ற நாடு அமைதியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஈரான் அமைதியாக இருப்பாங்க. அவங்க ஓமனுடன் இணைந்து டோலை வசூல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓமன் அமைதியாக இருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க? ஏதோ அவங்க சேர்ந்து நெசுக்க பொசுக்காக ஒரு சில வேலைகள் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சில கடற்கொலை மூலயமா கப்பல்லாம் கடத்துகிறாங்க. அதுக்கு உதவியெல்லாம் செய்கிற மாதிரி தெரியுது. 2 ஆங்கிளில் மூவ் பண்ணுறாங்க. ஒன்று அமெரிக்காவால் முடியலன்னா இவங்க மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ஓமன் ஏதாவது மறைமுகமாக ஈரானுடன் இணைந்து ஏதாவது ஒரு கப்பல்களை தடுத்தீர்கள் என்றால், இல்லை ஏதாவது டோல்கேட்டில் வசூல் பண்ணி பாதி பணம் உங்களுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார தடம் மட்டும் இல்லை, ஓமனை முடித்து தள்ளிவிட்டாங்க. இப்போ ஈரானை முடிச்சிட்டாங்க. இப்போ
ஈரானும் தோல்வியுற்று இப்போ வெள்ளக்கொடி ஏந்தி ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு இப்போ கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அமெரிக்கா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து ஓமன் கிட்ட போயிட்டாங்க. தண்ணி தெளித்து கோட்டசாமி எந்திரி வெடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் தான் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு யார் எந்த தரப்பில் எந்த அளவுக்கு முட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஆனால் நாங்கள் ஈடுபடல, எங்ககிட்ட வந்திருக்கு, அதை ட்ரம்ப் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வெள்ளை மாளிகை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அமெரிக்காவுக்குள்ளார 250 பில்லியனுக்கான ரூபாய் நோட்டில் ட்ரம்ப்போட புகைப்படத்தை போடுறாங்க. முதல் முறையாக வேர்ல்டிலே முதல் முறையாக ஒரு வாழும் மனிதர் உயிரோடு இருக்கும்போதே தனது ரூபாய் நோட்டில் உருவத்தை அச்சிடுறது இதுதான் முதல் முறை. அதற்கான சட்ட திட்டங்களை இவர்களுக்காக மாற்றி, ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அவருடைய ரூபாய் நோட்டு வெளியிட மாட்டாங்க, இருந்தாலும் சரி ஓகே சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றி வெளியிடுறாங்க. இது ட்ரம்ப்புக்கே பெருமைன்றார். உலக நாட்டாமைக்கே பெருமை தான். கொஞ்சம் உலக நாட்டாமை கொஞ்சம் பெருமையாக அடி மீசை முறுக்கிட்டு அந்த பக்கம் இருப்பார், மீசை தான் கொஞ்சம் வளர்றதில்ல, அந்த பிரச்சனை அப்பப்போ சேவ் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. அடுத்தது இங்கே இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல் நேற்று இரவு காசா மீது ஒரு அல்ஷாட்டி கேம்ப் மீது ஒரு பெரிய தாக்குதல், ஹமாஸினுடைய முக்கிய நபர் கொல்லப்பட்டிருப்பதாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. தொடர்ந்து லெபனானுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தொடர் தாக்குதல்கள், நேற்று ஒரு நாள் மட்டுமே 76 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஈவு இரக்கமில்லாத ஒரு மனித தன்மையற்ற தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் யாரும் இதை நியாயப்படுத்தவும் முடியாது, யாரும் இதை ஆதரிக்கவும் முடியாது. இதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இஸ்ரேல் அப்படின்னு யார் சொல்கிறது? அங்கே ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், எமோஷனலாக ஆகுறாரு. நான் பல தடவை சொல்லிட்டோம், எங்கள் பேச்சை தொடர்ந்து நீங்கள் மதிக்காமல் அந்த தாக்கல் நிகழ்த்துறீங்க அப்படின்னா எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்னு கேட்குறாங்க. நாங்கள் எத்தனை தடவை இது சொல்லியிருக்கோம்? அப்போ எங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்குறாங்க. நிறுத்துறீங்களா இல்லையா? ஏற்கனவே இந்த இஸ்ரேல் ஷெல்டர்ஸ் வந்து தொடர்ந்து பாலைஸ்தானத்துக்குள்ளே தாக்கம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுமை இருப்போம். பொறுமை இழந்தோம் அப்படின்னா வகுந்து விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துருவோம் அப்படின்னு யார் தரப்பில் சொல்கிறாங்க? அங்கே மேக்கன் தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு அவங்க மனைவி வந்து திடீர்னு எங்கே என்ன பண்ணுறேன்னு கன்னத்தில் 2 செல்லமாக தட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் பேசினாவே அமெரிக்கா பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. போப்பா பிரெஜிட்டுக்கிட்ட 2 குத்து வாங்கிக்காத, போய் ஓரமாக போய் பேசு அப்படின்னு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டார். ரொம்ப சீரியஸாக மேக்கன் அவர்கள் பேசுகிறாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க, அவங்க மனைவி கிட்ட கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு ஏற்கனவே நக்கல் அடிச்சிட்டு இருந்தார். இப்போ இந்த தகவலாம் கேட்டு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்ல போகுதுன்றதை பார்த்துடலாம். இல்லை ரொம்ப சீரியஸாக எடுத்து நம்மளுக்கு ஒம்பு எதுக்கு, இனி ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலான்னு சொல்லிட்டு ஒரே அடியாக விலக்கிட்டு வர்றாங்களான்னு நினச்சோம் அப்படின்னா, நேற்று கூட நெதன்யாகு அவர்கள் பேசும்போது நாங்கள் 60% காசாவை தான் எங்கள் பக்கம் வைத்திருந்தோம், இப்போ 70% எங்கள் வசப்படுத்தலான் இருக்கோம். அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஆயுதங்கள் உள்ளே சரளமாக நடமாடி கொண்டிருக்கிறது, மக்களை மிரட்டுகிறது, தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஹமாஸ் முழுமையாக ஒரு இராணுவ விங்கே செயல்பட்டுருக்கு. இதெல்லாம் எதனால்? அமைதி ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. இல்லை அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடிய வைக்கல. அதனால் நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம 70% பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து. அதனால் இனி லெபனான் என்ன மாதிரியான ஆக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுவரை 2500 ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? இஸ்ரேல் தரப்பில். அதுக்கான வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. த ரோர் ஆஃப் லயன். இந்த ரோர் ஆஃப் லயனோட ஆப்ரேஷன் வந்து பெரிய சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஹெஸ்புல்லா வந்து கண்டிப்பாக முட்டிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹெஸ்புல்லாவும் நாங்கள் உங்களை முட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தாக்குதல் அதிகமாக தான் இருக்குது. யூகேஎம்ஓ தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் முன்னா மாதிரி இப்போ கொஞ்சம் பதற்றம் கொஞ்சம் தணிந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுமையாக போக முடியுதான்னு போகலை. கொஞ்சம் சேஃப் பார்த்துக்கோங்க, கன்னி வெடிகளை முழுமையாக அகற்ற வரைக்கும் அந்தந்த கப்பல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற ஒரு வார்னிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று ஈரானுடைய மீடியாவும் ஈரானுடைய இராணுவ தரப்புலேயும் வந்து அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் ஒன்று வந்து சுட்டு வீழ்த்திட்டதாக, புஷீர் என்ற பகுதியில் சுட்டு வீழ்த்திட்டதாக கேட்க வெட்டுங்களே ஊட்டுங்களே கேட்க அப்படின்ற மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சென்காம் தரப்பில் வந்து நகிஹே குச் கத்தி நகிஹே இல்லை, அவங்க தாக்கல் நடத்தலை, அது வந்து ஃபால்ஸ் நியூஸ்ன்றாங்க. இன்றைக்கி பீட்டர் எக்ஸத் அவருடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளுக்கு தனது வீடியோவெலாம் வெளியிட்டிருந்தாங்க. கைஸ், நம்ம தான் உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆர்மின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம அடித்த அடியில் பொறி கலங்கி போய் ஈரான் இருக்காங்க, அதனால் நம்மக்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. எப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு நீ வருவீங்க, சைன் பண்ணுவீங்கன்னு கெஞ்சிட்ருக்காங்க. கைஸ், நம்ம அந்தளவுக்கு வளர்ந்துட்டோம். கைஸ், வளர்ந்துட்டோம். நம்ம இப்போ கூட நம்ம மதிப்பும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 1.5 ட்ரில்லியன் மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஊக்குவித்திருக்கிறார். கைஸ், இது எப்போவுமே இல்லாத அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்.
அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நம்ம இராணுவம் வளர்கிறது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான இராணுவம் கைஸ். அது நம்ம தலைமையில் இருக்கும்போது நம்ம பெருமையாக இருக்குது கைஸ். வெட்டுங்க, கேக்கு வெட்டுங்கன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வெற்றி உலகத்துக்கு தெரியும். ஈரானிடம் கேட்டு பாருங்கள், எங்களுடைய வெற்றியை பற்றி கூறுவார்கள் அப்படின்னு தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவங்க வெளி உலகத்துக்கே வராமல் இருக்காங்க. இன்னுமே அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஈரான் வீழ்ச்சி அடைந்து விட்டது. வெள்ளை கொடியை ஏற்றிட்டாங்க. நம்ம தான் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அவங்க கால் விழுந்து கதறிட்டு இருக்காங்கன்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பக்கத்து வீட்டு பாட்டி கூட தெரியும். இருந்தாலும் அமெரிக்காவை யார் சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் 8 போர் நடத்துகிறோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறவங்ககிட்ட நீ ஒன்றும் புரிய வைக்கலாம் முடியாது. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம், பட் புரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாரு. அவங்கக்கிட்ட நீ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட் இல்லையா? அப்படி அந்த ஆங்கிளில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இன்னொரு குற்றச்சாட்டுமே சுமத்தினாங்க. அர்மீனியாவில் ஜூன் 7ஆம் தேதி எலெக்ஷனு. ட்ரம்ப் ஆதரவு கொடுத்துட்டாரு நிக்கோலஸ் பாஷியமுக்கு. ட்ரம்ப் ஆதரவு கொடுத்தாவே அந்த வேட்பாளர் கொஞ்சம் டவுட்டு தான். நார்மலாக இப்போ என்ன காலம் கெட்டு போச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லை. டம்மி பீஸ் பாபாவாகிட்டார். இப்போ அவர் ஆதரவு கொடுக்குற ஒரு ஆள் வந்து தொடர்ந்து 2-3 நாட்டில் தோற்று போயிட்டாங்க. இப்போ இவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. பெரிய அளவுக்கு டீல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மாஸ்கோ வந்து செக் வச்சிட்டாங்களாம். திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு 7ஆம் தேதி வரைக்கும் எந்த ஏற்றுமதியும் பண்ணாதீங்க, நிறுத்துங்கன்ட்டாங்க. அர்மீனியாவுடைய உணவுப் பொருள் இறக்குமதி 30% ரஷ்யாவை நம்பி இருக்கிறாங்க. ரஷ்யா திடீர்னு இப்போ நிறுத்தினதுனால யாரு கெட்ட பேர்? ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? மாற்று ஏற்பாடுன்னா உடனே பண்ண முடியாது. அது 7 நாள் 10 நாள் ஆகிடும். அப்போ விலைவாசி திடீர்னு கரெக்டாக 7ஆம் தேதி, இன்றைக்கி 29, 30, 31 ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட ஷார்ட்டேஜ். கரெக்டாக 4-5 நாளில் விலைவாசி விண்ண பிடிங்கிட்டு இருக்கோம். இப்போ ஓடி வந்து நிக்கோலஸ் பாசம் சரியில்லை, ரஷ்யாவை எதிர்த்தனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு அவளுக்கு போடாதீங்க ஓட்டு அப்படின்னு மக்கள் முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வைக்கிறாங்களா வேட்டு அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆதரவு கொடுத்தாவே அவருக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இன்றைக்கி ஜெப் பெசாஸ்னுடைய ஒரு ராக்கெட், கிளன் ராக்கெட்னு சொல்லிட்டு விண்ணில் ஏவ ட்ரை பண்ணாங்க ஃப்ளோரிடாவில். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டாங்க, மக்கள் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஐயோ ஏதோ பெரிய விஷயம் இல்லைன்னா மீடியா பதிவெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக வெடிச்சு சிதறி இருக்குது. அதுக்கப்புறம் தான் மக்கள் சுதாரிச்சிட்டாங்க. இல்லை நம்ம ஜெப் பெசாஸ் தான், அது கொஞ்சம் மேலே எழும்பும்போது சரியான அளவுக்கு இல்லாதனால வெடித்து சிதறி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நேற்று அமெரிக்காவில் ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று வாஷிங்டனில், அந்த கெமிக்கல் பிளான்ட்லேருந்து டாக்ஸிக் கேஸ் மாதிரி கொஞ்சம் வெடிச்சு சிதறனால 6 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து உறுதி செய்திருக்கிறாங்க. வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். ரஷ்யா ஆல்மோஸ்ட் உறுதி செஞ்சுருக்காங்களாம், அங்கே ஆப்கானிஸ்தானுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது தான். இது அமெரிக்க தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. நேரடியாகவே அது தீவிரவாத கைக்கு போயிடும். தாலிபான்கள் கையில் கொடுக்குறதும் ஒன்று தான், அது தீவிரவாதிகள் கையில் கொடுக்குறதும் ஒன்று தான் அப்படின்னு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அங்கே கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா குறிப்பாக பாகிஸ்தான் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கைக்கு ஆயுதம் வந்துவிடக்கூடாதுன்றதில் அணுகுண்டு பாய்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. செல்ஃபி பாய்ஸ் வந்து நாங்கள் எப்பாடுபட்டாவது அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யாவிடம் வாங்க வேண்டும், போர் விமானங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அதே பாகிஸ்தானில் நேற்று பலுச்சிஸ்தான் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ஒரு பெரிய வாகனம் ஒன்று வெடித்து சிதறி இருக்குது. எத்தனை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்கன்னு இன்னும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லாமல் இருக்காங்க. தொடர்ந்து அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் தனது இராணுவத்தை இழந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து டேஞ்சரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்-ராம் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா வந்து இந்தியாவை சுற்றி ஏற்கனவே மியான்மர் போன்ற பகுதியில் தனது யூஎஸ் ஆக்டிவிட்டி, நேவி ஆக்டிவிட்டியை விரைவுபடுத்தியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே நேட்டோ, MI6 அண்ட் CANனுடைய சம்பந்தப்பட்ட நபர்களை டெல்லியில் கைது பண்ணது. அவங்க வந்து உக்ரைனுடைய முக்கிய ஆப்ரேஷன் ஈடுபட்ட நபர். இந்த கைது பண்ணது அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறமும் இந்தியா சூதானமாக நடந்துக்கணுன்றாங்க. 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம ஜப்பானுக்கு மாம்பழ ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு நிறுத்திட்டாங்க. எங்களோட க்ரைட்டீரியாவுக்கு இது ஃபுல்ஃபில் ஆகலை. தொடர்ந்து ஒரு சில தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனால, இல்லை கல் வச்சு பழுக்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிறதுனால உங்கள் நம்பகத்தன்மையை இழந்து விட்டீர்கள் நீங்கள். அதனால் சற்று கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா ஆய்வில் பூச்சி கட்டுப்பாட்டு நடைமுறைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றல கண்டுபிடிச்சதுனால நிறுத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாம்பழ ஏற்றுமதியாளர்களுக்கு சற்று அதிர்ச்சி ஏற்படுத்தும். மாம்பழம் உண்ணும் தமிழக மக்களுக்கு சற்று ஆறுதல் செய்தி. விலை குறைஞ்சதுன்னா உங்கள் கைக்கு ரீச் ஆகுமான்னு பாருங்கள், இல்லையா?
அதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.